உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கரும்பா இருந்தாலும் சரி, காஞ்ச பழமா இருந்தாலும் சரி, ஜூஸ் போட்டு குடிச்சா பிடிக்கவே பிடிக்காது. அது அப்படியே சாப்பிட்டாதான் பிடிக்கும். எவ்வளவு அவசரமான வேலையா இருந்தாலும் சாமி படத்துக்கிட்ட வந்து நின்னு கும்பிட்டுட்டு திருநீர் வச்சுட்டு போனாதான் வெளிய வேலையே ஆகும். வெந்நீர்ல குளிக்க மாட்டாரு, வெறும் வயித்துல வெளிய போக மாட்டாரு. ஒரு நாளைக்கு 2 தடவை தான் காஃபி குடிப்பாரு. என்ன பலகாரத்தை தொடவே மாட்டாரு. டயட் கான்ஷியஸ். கரெக்ட் தானே மாமா? சாரி மாமனார். மாமனார் எப்படி எங்க அப்பா பத்தி ஆணி வேற அக்கு வேற தெரிஞ்சு வச்சிருக்கிற? என்ன மருமகளே, என் மவன்ட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு வச்சிருக்கிறியா என்ன? இல்ல மாமா, அத்தை தான் சொன்னாங்க. ஈஸ்வரி மாப்ள, நான் சும்மா ஈஸ்வரி தான். உண்மையிலே எல்லாத்தையும் சொன்னது உங்க அம்மா ஈஸ்வரி தான். ஓகே. பரிச்சையில விட்டு அடிக்கிற மாதிரி எங்க அம்மாட்ட எல்லா ரகசியத்தையும் கேட்டு வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற நீ இல்ல? நீ இப்ப மாட்டுவ பாரு. எங்க அப்பா தோட்டத்துக்கு போயிட்டு நைட்டு லேட்டா வருவார். அப்ப எங்க வீட்டுல ஒரு சம்பவம் நடக்கும். இது எங்க அம்மா கூட தெரியாது. அவர் வந்தோடனே கேட்காமலே என் தம்பி ஒன்னு எடுத்துட்டு வந்து கொடுப்பான். இப்ப நான் எங்க அப்பா லேட்டா வர மாதிரி வரேன் சரியா? இப்போ என் தம்பி வீட்டுல இல்ல சரியா? தம்பி வீட்டுல இல்ல, நான் வரேன். நீ என்ன பண்ற நான் பாக்குறேன். இத மட்டும் நீ கரெக்டா பண்ணிட்டேன்னு வச்சுக்க, உடனே நம்ம வீட்டுக்கு கிளம்புறோம். நீ எங்க அப்பா மனசு ஈஸியா மாத்திடுவேன்னு நான் ஒத்துக்கிறேன் சரியா? நீ பாஸ் ஆகலாம், இப்போ தெரிஞ்சிடும். வரேன். மாப்ள, ஆண்டாளு என்னவா இருக்கும்? இருமா, ஒருவேளை அந்த தம்பி அவங்க அப்பாக்கு சரக்கு எடுத்து வந்திருப்பாரோ? ஹலோ, சும்மா ரொம்பலாம் திங்க் பண்ணாம இரு. நடக்கிறத வேடிக்கை பார்க்கலாம். டேய் பாண்டே, டேய் பாண்டே. ஐயோ, நான் தானே பாண்டி. டேய், இப்ப நீ வீட்ல இல்லடா? ஆமால. டேய் பாண்டி, எங்கடா போன? மாமா மாமா, என் புருஷனும் பாண்டியும் வந்து டவுனுக்கு போயிருக்காங்க வேலை விஷயமா. டவுனுக்கு எதுக்கு போன அவன்? நான் இன்னைக்கு நான் தோட்டத்துக்கு போவேன்னு தெரியாது அவனுக்கு? அவங்க போனா என்ன மாமா? அதான் நான் இருக்கேன்ல மாமா. நானும் உங்க மக மாதிரி தானே. ஒரு அப்பாவா உங்களுக்கு நான் இதை செய்ய மாட்டேனா? மாமா கால் நீட்டுங்க மாமா, நானே உங்க பொண்ணு தைல தேச்சு விடுறேன். ஏய் எப்படி கண்டுபிடிச்ச நீ? சரியான தில்லாலங்கடி நீ. எப்படி கண்டுபிடிச்ச நீ? சொல்றீ கேக்குறல்ல, சொல்லு. யோ மாம்ஸ், ஒரு சின்ன தைலத்துக்கு அவங்க அப்பா இவ்ளோ அடிக்டா இருக்காரு. என்ன இவ தைலத்தை போய் சின்ன மேட்டர்னு சொல்றா? இவ ஒரு தைலத்துக்குலாம் எத்தனை பேர் அடிக்டா இருக்காங்க தெரியுமா? அத என் பொண்டாட்டி பாஸ் ஆயிட்டா சரியா? நாங்க இன்னைக்கு எங்க வீட்டுக்கு கிளம்புறோம். உன் மேல எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. எங்க அப்பா கோவத்தை ஒரே நாள்ல காணாம போக வச்சிருக்காட்டு இருக்க. கிளம்பலாம். 10 நிமிஷம் பக்காவா பேக் பண்ணிட்டு வந்துறேன். வடி இந்த சைடு தள்ளு. சாரிடா. சாரி நல்ல ஷோ. சிஸ்டர், இவரை பாத்தீங்களா? இவர் இப்பதான் டிஸ்சார்ஜ் ஆகி போனாரு மேடம். இந்நேரம் ஹாஸ்பிட்டல் விட்டு போயிருப்பாரு. தமிழ், உங்க அப்பா எங்க போயிருப்பாருடி? அப்பப்போ வீட்டுக்கு வந்து பாக்கணும் சரியா? அண்ணி, இங்க இருந்து 15 நிமிஷம் தான். நீ டெய்லி கூட வந்து பாத்துட்டு போறோம். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. எங்களை சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நீ எங்க போனதும் எங்களெல்லாம் மறந்துடாம அடிக்கடி வந்துட்டு போ. அக்கா வராளோ இல்லையோ, என்னால அத்தையும் பாட்டியும் பார்க்காமல இருக்க முடியாது. நான் குடுகுடுன்னு ஓடி வந்துருப்பா. ஆண்டாளு, மாப்ள சேர்ந்து நில்லு. ஒரே நிமிஷம். கால் ஐயோ, நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க.
அம்மா நாங்க போயிட்டு வந்துடுறோம். நல்லபடியா போயிட்டு வாங்க. உங்க மாமனார் மாமியார் மனசு கோணாம நல்லபடியா நடந்துக்கணும். மாப்பிள்ளைய நல்லபடியா பாத்துக்க. பாத்துக்கடி, பார்த்துட்டு தான் இருக்கேன். நல்லா பாத்துக்கடி. ம். மாப்பிள்ள, உங்களுக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். நியாயமா பார்த்தா ஆண்டாள் வயித்துல இருக்க குழந்தைய நீங்க எப்படி பாத்துப்பீங்களோ அதே மாதிரி ஆண்டாளையும் நல்லபடியா பாத்துக்கோங்க. நீங்க தான் அவ குணம் தெரிஞ்சு பார்த்து அனுசரிச்சு நடந்துக்கணும். மா அதெல்லாம் பழைய ஆண்டாளுமா. இப்ப நான் அழகரோட ஆண்டாள். தான் புருஷனை எப்படி எல்லாம் உள்ளங்கையில வச்சு தாங்குவாங்கறத நீ பாக்க தானே போற. நீ கவலைப்படாதம்மா. நாங்க 2 பேரும் வருஷத்துக்கு ஒரு புள்ளைய பெத்து அனுப்பிட்டே தான் இருப்போம். ஓ ம். அதுக்காக தாண்டி நானும் பாட்டியும் காத்துக்கிட்டு இருக்கோம். சரிதா, அப்போ நாங்க கிளம்புறோம். நாங்க உங்களுக்கு ஏதாச்சும் நாங்க கஷ்டம் கொடுத்திருந்தா எங்களை மன்னிச்சிடுங்க. என்ன நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கீங்க? நான் தானே ஆண்டாளுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கிறேன். கேட்கணும்னு இருந்தா நான் தானே மன்னிப்பு கேட்கணும். சரி விடுங்க, எது எப்படியோ எல்லாமே நல்லபடியா முடிஞ்சு என் வாழ்க்கை நல்லபடியா தொடங்க போகுது. எனக்கு இது போதுமே. ம். உங்க குணத்துக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. என்ன ஒண்ணு, உங்க அம்மா இதுக்கு முன்னாடி வந்தப்போ ஆண்டாளுக்கு பரீட்சைலாம் வச்சாங்க. ஆனா இப்ப உங்க அப்பா வைக்க போற பரீட்சை ஆண்டாளுக்கு இல்ல, உங்களுக்கு தான் நினைக்கிறேன். அதை ஏன் கேக்குறீங்க? அம்மா நீ அப்படியே நிக்கிற. பின்ன உனக்கும் உன் மாமனாருக்கும் நடுவுல மாட்டிட்டு முழிக்க போறது ஏன் மாப்பிள்ள தானே? அங்கேயுமா? அப்பா. அம்மா சும்மா ஓவரா பேசாத. என் மாமனார் எப்படி எனக்கு சமாளிக்கணும்னு தெரியும். என் மாமியார் எப்படி கைக்குள்ள போட்டுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். இனிமே அந்த வீட்ல இந்த ஆண்டாள் அழகர் ஆட்சி தான். கேட்கவே சந்தோஷமா இருக்குக்கா. இதே மாதிரி 2 பேரும் சந்தோஷமா இருங்க. பார்க்கவே சூப்பரா இருக்கு. ம். மாப்பிள்ள, என்னாச்சு? முகல ஒரு மாதிரியா இருக்கு. நான் இந்த வீட்டுக்குள்ள முதல்ல வரும்போது ஆதி என் கூட இருந்தா, பாரதிவு கூட இருந்தா. நாங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருந்தோம். எங்களுக்குள்ள எந்த சந்தோஷமே இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப அவங்க 2 பேரும் சந்தோஷமா இல்லைங்கிறது. உங்க வாழ்க்கையில விளக்கேத்தி வச்ச ஆண்டவன் அவங்க வாழ்க்கையை மட்டும் இருட்டாக்கவா போறான்? எல்லாம் சரியாயிடும். குளத்துல கல் எரிஞ்சா தண்ணி கலங்கதான் செய்யும், வத்தாது தெரியும்ல. கொஞ்ச நேரம் விட்டா கலங்கின தண்ணி அமைதியாகி சுத்தமாயிடும். எல்லார் வாழ்க்கையும் அதே மாதிரிதான். அப்பப்ப கலங்கும், அது அப்படியே அமைதியா விட்டா போதும், அதுவே தெளிஞ்சு நல்லாயிடும். ஓகேடா, ஓகேன்னு சொல்லு. ம். சரி நம்ம கிளம்பலாமா? ஆமா மாப்ள, நல்ல நேரமா இருக்கு. 2 பேரும் நல்லபடியா போயிட்டு வாங்க. அம்மா நாங்க வரோம். பவி பாய். பாய்க்கா. ஆகாஷ் போயிட்டு வரோம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.